வண்டியில் வந்து பார்த்தீங்களா, உட்காரக்கு இடம் இல்லாமல் நிற்கிறக்கு இடம் இல்லாமல் முறுக்கெல்லாம் வந்து இப்படி பிடுங்கி போய் மிக்சர் மாதிரி ஆகிட்டு அழகு தெரியுதா உங்களுக்கு? இது மேலே எவ்வளோ தேங்கி இருக்கிறது வந்து எண்ணெய். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், எப்படி நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால் இந்த முறுக்குக்கு சொந்தக்காரி நான் மட்டும். அம்மா மாரியம்மா சுடியம்மா சூழியம்மா தலைமையில மணிமகுடம் தாயே உன்னே காண வந்தேன். என்ன எனக்கு சாமி வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? மாரியம் வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? வேப்பக்குளம் வச்சு ஆடுன்னு பார்க்குறீங்க? இல்லை, புதினா. இந்த இன்றைக்கி நான் ஒரு புதினா டீ போட போகிறேன். சேலத்தில் எங்கள் குழந்தை ஒய்ஃப் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க, குழந்தைனார் ஒய்ஃப் வந்து போட்டு கொடுத்தாங்க. அந்த டீக்கு நான் அடிமை ஆகிட்டேன். அந்த டீயை நானும் எனக்கு ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். சவத்தை கட் பண்ண மாட்டேங்க, என்னையே ஊத்து பார்க்குது. ஆமாம், வாங்க நம்ம இன்னைக்கு புதினா டீ போட்டு குடிக்கலாம். உண்மையில் அந்தளவு டேஸ்ட், ஆனால் அந்தளவு டேஸ்ட் வருமா தெரியாது. அவங்க கருப்பட்டி வச்சு போட்டாங்க, நான் சீனி வச்சு போட போகிறேன். வாங்க ஏதோ ஒன்று போட்டு நம்ம குடிக்கலாம். தண்ணி எடுத்துருக்கேன், நான் சீனி போடுறேன். ஆனால் அவங்க வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருந்தாங்க. நம்மள்ட்ட கருப்பட்டி இல்லாதனால சீனியை போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி தண்டோட நல்லா வாஷ் பண்ண புதினா அவங்களும் இப்படி தண்டோட போட்டாங்க, அதனால் நானும் தண்டோட போட்டுட்டேன். கொஞ்சமாக டீ தூள். கொதிப்பா சீக்கிரம் நான் அவளோட அடுப்பக்கத்தில் நிற்கிறேன். என் கொழுந்தார் மனைவி போட்ட மாதிரி வருமானு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நான் இதுக்கு முன்னே இந்த டீ குடித்தது இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் ஒன்று நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கலாம், இல்லை கருப்பட்டி போட்டிருக்கலாம், பனங்கற்கண்டு போட்டு நம்மள்ட்ட இது எதுவுமே இல்லை. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு போட்டு டக்குன்னு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சு கேஸை சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மூடியை ஓப்பன் பண்ணலாம். மனம் நல்லா வருதே. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என் புதினா டீ நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கணும். சேலத்தில் வந்து போட்டு கொடுத்த மாதிரி வந்துருக்கணும். என்னதான் சொல்லுங்க, கருப்பட்டி அடிச்சிக்க முடியுமா? சீனி போட்டனால அவ்வளோ டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே தான். வாங்க இப்போ கப்பில் ஊற்றி குடிக்கலாம். அடுத்ததோட ஊருக்கு போகிறோம். எதோ வாங்குறோமோ வாங்கலையோ 10 கிலோ கருப்பட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு பம்பாயை வந்து சேர்றோம். தினம் நம்ம லெமன் டீ, கிராஸ் டீ, புதினா டீ, கருப்பட்டி தட்டி போட்டு குடிச்சு ஆரோக்கியமாக வாழலாம். சரிங்களா? ஒன்று சின்ன கப் எடுத்தால் பத்தாது. இப்போ பெரிய மாதிரி வட்டையை ஒன்று எடுத்துக்கணும். இப்போ அப்படியே வடித்து பாதியும் வடிக்காத பாதியும் அப்படியே ஊற்றிடணும். கம்மன்னு எவ்வளோ வேணுமோ மன திருப்தியாக ஊற்றிக்கணும். போதும் ஊற்றாமட்டையும் ஊற்றியாச்சு. ஒரு சொட்டு இல்லாமல் தட்டிக்கணும். இதை உள்ளக்குள்ளே போட்டுடணும். இது அப்படியே கீழே சிந்தாமல் தட்டில் வச்சு இப்போ இந்த ஸ்பூனைங்க வச்சுருந்த ஸ்பூனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. குடிச்சிடக்கூடாது. நல்லா உள் வாங்கணும். இந்த ஸ்பூனால் கோரி அப்படியே கொஞ்சிற மாதிரி கொஞ்சி, அப்பா சூப்பர், உண்மையில நல்லாயிருக்கு. இப்போ ஆசை தீர தூக்கலான்னா சூடாலாம் செய்யுது. இப்போ அடுத்து இந்த டப்பாவில் முறுக்கு இருக்குது. முறுக்கு ஸ்டோரி கேளுங்க. இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ எங்கள் குழந்தை 3வது குழந்தை வைஃப் வந்து திருநெல்வேலியில் முறுக்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இப்போ இன்றைக்கி கரெக்டாக 9 நாள் அவங்க ஊருக்கு சேரத்துக்கு இருந்தப்போ அவங்க கையில் கொடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பெரிய முறுக்காக இருந்தது. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து முறுக்கு பொடியாகி ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வருது. நான் ட்ரெயின் விட்டு இறங்கும் போது, அக்கா இந்தாங்க உங்களுக்கு இந்த பங்கு, எல்லாருக்கும் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் பைய சின்னதாக இருந்து பார்த்தீங்களா, பேக்குள்ளே வச்சுட்டு நான் 3 நாள் சேலத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் வண்டியில் இருந்தப்போ வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது. முறுக்கு எடுத்து பார்க்கலான்னா பயங்கர எண்ணெய் சிக்கு வாடை. கையில் முறுக்கல்னா கையில் அவ்வளோ எண்ணெய். இதை நம்ம வந்து எப்படி குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் பேத்தி ஆக்கியதில் ஒரு துண்டும் கொடுக்கல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இவ்வளோ பாசமாக திருநெல்வேலிலேருந்து எங்கள் குழந்தார் போய் பாயிண்ட் வந்தது. அது பொடிச்சாலும் நடக்கும். டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். பயங்கர எண்ணெய் செக்கு ஸ்மெல் வருது. அதனால் இதை வந்து ஒரு பீஸ் கூட என் குழந்தை என் பேத்திக்கு கொடுக்கல, என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கல. நான் மட்டும் அவங்க பாசமாக கொடுத்தனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எடுத்து இந்த காப்பிக்குள்ளே அப்படியே போட்டுடணும். என்ன செக்கு வந்தாங்கன்னா பாசமாக ஏறணும். எனக்கு பாசமாக பாய்சன் கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். என் குழந்தை எனக்குள்ள பாசமாக திருநெல்வேலி வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன செக்கு வந்தாலும் நடக்கும், எனக்கு வாந்தி வந்தாலும் நடக்கும், எனக்கு என்னாலும் நடக்கும். அதனால் வந்து இதை என் பசங்களுக்கும் கொடுக்கல, மருமகளுக்கும் கொடுக்கல, பேத்திக்கும் கொடுக்கல. பயங்கர எண்ணெய் ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வாடை அடிக்கி. பின்ன குழந்தைக்கு கொடுத்து குழந்தை உடம்பு வம்பாயிரக்கூட பார்த்தீங்களா. அதனால என் குழந்தைனார் ஒய்ஃப் எனக்கு பாசமாகிட்டதுனால நானே தான் இதை தீர்த்து சாப்பிட போகிறேன். ஆயில் பாருங்கள்.
அவ்வளோ எண்ணெய் சிக்கு ஸ்மெல். நமக்கு ஒருத்தவங்க ஒரு பொருள் தராங்கன்னா அன்பாக அவங்க வாயில் கடிச்சிட்டு தந்தாலுமே அன்பாக நான் வாங்கி சாப்பிடுவேன். அதனால் இந்த முறுக்கை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி காப்பியை போட்டு அதில் போட்டு அப்போ அந்த சூடோடு குடித்தா எண்ணெய் சிக்கு ஸ்மெல் வருமோ வராதோ, ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? எங்கள் சின்ன மகன் சொன்னார், நீங்களே ஒத்தையில சாப்பிட்றீங்கன்னு. நான் ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு. ஆமாம், ரொம்ப ஆயில் ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா எண்ணெய் சிக்கு. அது எப்படி சொல்லணும்னு தெரில. அதனால் இந்த முறுக்குக்கு நான் மட்டும்தான் சொந்தக்காரி. எங்கள் வீட்டுக்கார தொடவே இல்லை. 2 பசங்களுக்கும் கொடுக்கல, மருமகளுக்கும் கொடுக்கல, பேத்திக்கும் கொடுக்கல. நான் மட்டும் இப்போ ருசிக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் கடுங்காப்பியில் போட்டோன்னே ஸ்மெல் போயிட்டான்னு. ஸ்மெல் போல் நல்ல அந்த எண்ணெய் சிக்கு ஸ்மெல் வடிக்கி இருந்தாலும் நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தாங்க இந்த புதினா டீயோட ஸ்டோரியும் எங்கள் குழந்தைனார் வைப்பு கொடுத்த முறுக்கோட ஸ்டோரி. அவ்வளோதான். இது தீர்ற வரைக்கும் நம்ம காப்பியை போட்டு காப்பியில் குடிச்சிடும். நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். டெட்டா பை லவ் யூ. அது எனக்கு திருநெல்வேலியிலேருந்து முறுக்கு வந்திருக்குன்னு அது எவ்வளோ நான் பாக்கியசாலி. அது எங்கள் பாசமாக எங்கள் தங்கச்சி வேண்டன் தந்திருக்காங்க. நான் எவ்வளோ பாக்கியசாலி. அதனால் நான் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ சாப்பிட்ருவேன். வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. இதுதான் அவ்வளோதான் ஸ்டோரி. பாருங்கள், நான் இந்த பிளாக் டீயில் அந்த முறுக்கு போட்டோன்னே மேலே வந்து எண்ணெய் அப்படியே மிதந்து வருது. அது நானும் சாப்பிட்றேன். வாமிட் எதுவும் வராமல் இருந்தால் சரிங்களா? இந்த பதிவு முடிக்கிறேன். பாய், சப்போர்ட் பண்ணுங்கள். குடிக்கிற வண்டியில் வந்து பார்த்திங்களா, உட்காரக்கு இடம் இல்லாமல் நிற்கிறக்கு இடம் இல்லாமல் முறுக்கெல்லாம் வந்து இப்படி பொடிஞ்சி போய் மிக்சர் மாதிரி ஆகிட்டு ஆயில் தெரியுதா உங்களுக்கு? இது மேலே இவ்வளோ தேங்கி இருக்கிறது வந்து எண்ணெய். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், எப்படி நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால் இந்த முறுக்குக்கு சொந்தக்காரி நான் மட்டும்.